இன்றைய பஞ்சாங்கம் செப்டம்பர் 18, 2025, 18/9/2025, தமிழ் விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 2ஆம் நாள் வியாழக்கிழமை. பூசம் நட்சத்திரம் காலை 6:33 வரை, அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரம். தேய்பிறை துவாதசி திதி இரவு 11:26 வரை, அதன் பிறகு திரையோதசி திதி. சித்த யோகம். தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று சந்நியஸ்த மகாலயம். ஆக்சிடென்ட், மிருகங்களின் தாக்குதல் போன்ற விஷயங்கள், விஷ ஜந்துக்களால் அல்லது நெருப்பு நீர் சார்ந்த இறப்புகளால் இறந்த முன்னோர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பித்ரு கடன் செய்ய வேண்டிய நாள். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகாரிகள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு, கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் சுக்கிரன் கேது, கன்னியில் புதன் சூரியன், துலாமில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. இன்னைக்கு உங்களுக்கு அலைச்சல் இருக்குங்க. ஒன்றா உங்களுடைய வெற்றிக்காக, அதாவது உங்களுடைய வழக்கு சார்ந்த வெற்றிக்காகவோ அல்லது உங்கள் படிப்பு சார்ந்த வெற்றிக்காகவோ, எக்ஸாமில் எழுதுறதுக்காகவோ, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை வெற்றி அடையணுங்கிறதுக்காக வெற்றியை நோக்கி பயணிப்பீர்கள். அது சம்பந்தமான அலைச்சல் ஏற்படும். அப்படி இல்லை அப்படின்னா, நீங்கள் பேங்க்கில் லோன் ஏதாவது ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை ப்ரைவேட் ஃபினான்ஸ் ட்ரை பண்ணுறீங்கன்னா அது சம்பந்தமாகவும் அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி எடுத்த காரியத்தில் உங்களுக்கு இழுபறி நிலைமை ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் மனசில் இனம் புரியாத சஞ்சலம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்து தடுமாற்றம் ஏற்படும். ஆனால் உடம்புல எந்த வியாதியும் கிடையாது. மனசு தான் கவலையை ஏற்படுத்தும். மனசில் நீங்களாக சில விஷயத்தை நினச்சிக்கிட்டு எனக்கு இது சரியில்லை அது சரியில்லைன்னு புலம்புவீங்க. இன்னைக்கு அனாவசிய புலம்பல்கள் மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு வியாபார விஷயமாக, உடன்பிறப்புகள் விஷயமாக, குறிப்பாக தம்பி தங்கைகள் விஷயமாக அல்லது உங்களுடைய குழந்தைகள் விஷயமாக அலைச்சலை சந்திப்பீர்கள். அவர்களுடைய எதிர்காலம் கருதி உங்களுக்கு நேர விரயம் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய மேலதிகாரிகள் விஷயத்தில் தடுமாற்றம் ஏற்படும். மேலதிகாரிகள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு மனசில் இனம் புரியாத கோபத்தையும் எரிச்சலையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இன்னைக்கு வார்த்தைகளினால் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க, கவனமாக இருந்துக்கோங்க. ரிஷப ராசி. இன்று உங்களுக்கு மனத்தெளிவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குடும்பத்தில் சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். புதுசாக கடன் வாங்க மாட்டீங்க, ஆனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன் அடைப்பதற்குண்டான வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவில் புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மனசு விட்டு பேசக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்து அந்யோன்யம் பாராட்டக்கூடிய யோகமான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அறிவுபூர்வமான சிந்தனையின் செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய குழந்தைகள் மற்றும் உடன்பிறப்புகளின் எதிர்காலம் கருதி அவர்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு நீங்கள் பக்க பலமாக உற்ற துணையாக செயல்படுவீர்கள். இது குடும்ப சந்தோஷத்தை அதிகப்படுத்தும். வீட்டில் தொல்லை கொடுத்துட்டு இருந்த நபர்கள் அல்லது எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். வருமான தடைகள் விலகும். அதனால் மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வருமானத்தை காட்டிலும் செலவு ஜாஸ்தியாக இருக்கேன்னு நினைப்பீங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி தான். அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், அதாவது கடல் கடந்த பயணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். புதிய முயற்சிகளின் மூலமாக வெளிநாட்டு பிரயாணத்துக்கான முயற்சியில் வெற்றி அடைவீர்கள். மிதுன ராசி. குடும்பஸ்தானத்தில் குடும்பஸ்தானாதிபதி இருக்கிறதுனால இன்னைக்கு வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை விஷயமாக, தொழில் விஷயமாக நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டியது இருக்குது.
நீங்கள் படித்த படிப்புக்கு உண்டான முயற்சியில் வெற்றி அடையும் பொழுது அந்த படிப்பு சார்ந்த விஷயங்களில் அதிகமான வார்த்தை விரயங்கள் ஏற்படும். வியாபாரிகளுக்கு இன்று பேச்சு சாதுரியம் ஏற்பட்டாலும் அது விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தோரால் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். உங்களுடைய உடன் பிறந்தோரின் மூலமாக, குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுடைய கௌரவம் காப்பாற்றப்படும். அதே சமயம் வியாபாரிகளுக்கு அரசாங்க ரீதியான உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிவுபூர்வமான சிந்தனையின் மூலமாக உங்களுடைய தாயாரின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் சிலருக்கு வெளிநாட்டு யோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உறவுகள் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். புதிய உறவு அல்லது புதிய பந்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது திருமணம் சார்ந்த பந்தமாக இருக்கலாம் அல்லது குழந்தைகள் சார்ந்த பந்தமாக இருக்கலாம். இது குடும்ப சந்தோஷம் அதிகரிக்க காரணமாக இருக்கும். கடக ராசி, ராசிநாதன் தேய்பிறை சந்திரனாக ராசியில் இருக்கிறதுனால மனசுல இனம் புரியாத தடுமாற்றம் இருக்கு, குழப்பம் இருக்கு. வேண்டாத விஷயங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துவீங்க. இந்த குழப்பம் வாழ்க்கை துணையுடன் ஒரு மனஸ்தாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அதே சமயம் பிரிந்து சென்றவர்கள் ஒன்று சேருவதற்கு முயற்சி எடுக்கும் பொழுது உங்களுடைய சந்தேக புத்தி தேவையில்லாத மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். மனசு அலபாயும். இந்த செலவு தேவையா இல்லையான்ட்டு கடைசியில் செலவை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பணம் பத்தலன்ட்டு புலம்பக்கூடிய வகையில் இருக்கு. எதிர்ப்புகள் வலுத்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல், வாக்குச்சாதுரியம் ஏற்படுகின்ற நல்ல நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய உறவுகள் வகையில், குறிப்பாக வாழ்க்கை துணை வகையில் உங்களுக்கு அன்பு பாராட்டுவீர்கள். உங்களுடைய பாசத்தை பொழிவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க. நீண்ட நாட்களாக பிரிந்திருக்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படும். உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வழக்குகளில் வெற்றி சாதுரியம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால இன்னைக்கு எதிர்பார்த்த வெற்றிகள் மட்டுமல்லாமல் மனசுல ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். அறிவுபூர்வமான செயல்பாடுகள் மூலமாக வழக்குகளில் வெற்றி காணக்கூடிய யோகமான நாள். சிம்ம ராசி, இன்று வருமானத்தை தேடுவதற்காக செலவுகள் ஏற்படுகின்ற சுமாரான நாள். எண்ணங்கள் மனசில் அலபாயக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் தேவையில்லாத சில வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால செல்வாக்கு அதிகரிக்கும். வாக்கு சாதுரியத்தின் மூலமாக செல்வாக்கு அதிகரிக்கும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு எதிரிகளை வெல்லும் ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனால் இன்னைக்கு அனாவசியமான வாக்குவாதங்கள் ஏற்படும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் விலகும் சூழ்நிலை ஏற்படுறதுனால பெருசாக கஷ்டப்பட வேண்டாம். மனசில் என்ன விரயங்கள், நீங்களாக சில கற்பனைகளை நினைத்து மனசஞ்சலம் ஏற்படுமே தவிர தேவையில்லாத விஷயங்களை நினச்சி கவலைப்படுவீங்களே தவிர உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. தந்தை வழியில் உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும். தந்தை மூலமாக அல்லது தந்தை வழி உறவினர்கள் மூலமாக உங்களுடைய கௌரவம் காப்பாற்றப்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்பாலினத்தவர்களால் உதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்தில் புதிய உறவுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகளை பயன்படுத்தி வெற்றிகள் கிடைப்பதற்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. ஆனால் நீங்கள் வார்த்தைகள்னால, தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறதுனால உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய சூழ்நிலை. இன்னைக்கு எதிரிகள் அடக்கி ஆண்டுருவீங்க. ஆனால் நாளைக்கு அவங்களே உங்ககிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்களை ஏற்படுத்துவாங்க. ஆனால் அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் நண்பர்களை சந்திப்பதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும். கன்னி ராசி, லாபஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதனால உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் வருமானம் அதிகரிக்கும். அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகளுக்கு உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில்
அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் சூழ்நிலை இருக்கு. ஆனா வீட்டுல அனாவசியமான வாக்குவாதங்கள், குறிப்பா தந்தை வழியில வாக்குவாதங்கள் அல்லது தந்தை வழியில மனஸ்தாபங்கள் அல்லது மனக்கவலைகள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான சூழ்நிலை ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசுல இனம் புரியாத சந்தோஷம் அல்லது இனம் புரியாத உணர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உறவுகள் விஷயத்துல உதவிகள் கிடைக்கும். குடும்பத்துல நல்ல வார்த்தைகளை பேசி உங்களுடைய உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மனக்குழப்பங்களை தவிர்ப்பதற்கு உதவி செய்வீர்கள். அதே சமயம் எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டாலும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபமான வார்த்தைகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். உங்க கோபம்தான் உங்களுடைய கௌரவத்தை நிலைநிறுத்துற மாதிரி இருக்கும், அல்லது உங்க கோபம்தான் உங்களுடைய கௌரவத்தை அசைச்சு பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால இன்னைக்கு அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. ஏன்னா குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்தணுமே அன்றி தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது. துலாம் ராசி, தசமஸ்தானத்துல சந்திரன், அது தேய்பிரை சந்திரனா இருக்கிறதுனால இன்னைக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. வேலை விஷயமாக அலைச்சல் இருக்கும், குடும்பம் விஷயமாக அலைச்சல் இருக்கும். உங்களுடைய தந்தை வழியில ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே தந்தையால செலவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்வது அவசியமான ஒன்று. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க நிலம் சார்ந்த தொழில் செய்பவராக இருந்தால் இன்னைக்கு தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. அது சம்பந்தமான புதிய முயற்சிகளுக்கான அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஒன்றா வீடு மாற்றம் இல்லாட்டி வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரத்தை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். தந்தை வழியில மனக்கவலைகள் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் சற்று முன்கோபத்தை வெளிப்படுத்துவீர்கள். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கும் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் வாழ்க்கை துணையின் தாயார் வழியில உங்களுக்கு பணவிரயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். இன்று உங்களுக்கு மருத்துவ ரீதியான எண்ண விரயங்கள் அல்லது செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். விருச்சிக ராசி, பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதன் மூலமாக உங்களுக்கு குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் மூலமான ஆதாயம் சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் பெருசா வளர்ச்சி இருக்காது. ஆனால் வருமானத்தில் தொய்வு இருக்காது. வருமானத்தில் உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளை செயல்படுத்துவதற்காகவோ அல்லது தனிப்பட்ட கடனை அடைப்பதற்காகவோ செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு நிம்மதியை தரும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் அதிர்ஷ்டம் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகும். அதே சமயம் வழக்கு சார்ந்த விஷயங்கள், இளைய சகோதரிகள் சார்ந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்பட்டாலும் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்துல மன தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய மனிதர்களின் ஆலோசனை உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படும். ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் சில மருத்துவ ரீதியான செலவுகளால் உங்களுடைய கடந்த கால மருத்துவ ரீதியான தேவைகள் பூர்த்தியாகும். உங்களுடைய உடம்புல இருக்கிற வியாதிக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய யோகமான நாள். தனுசு ராசி, ப்ரொஃபஷனல் எனிமிட்டி, அதாவது உங்களுடைய தொழில்முறை எதிரிகளுடன் இன்று மோதல் போக்கு கடைப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும். ப்ரொஃபஷனலாக நீங்கள் அதுவும் குறிப்பாக டாக்டர், சார்ட்டர் அக்கௌண்டன்ட், அட்வொகேட் இந்த மாதிரி தொழிலில் இருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் உங்கள் கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு நீங்கள் எடுக்கும் முயற்சி வெற்றியை தந்தாலும் தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தை கொடுக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அனாவசியமான கெட்ட பெயர் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்துவார்கள். இன்று வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எண்ண விரயங்கள் அல்லது விரக்தி மனப்பான்மை ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள்.
எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தும். எதிரிகள் உங்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதற்கு முயற்சி எடுப்பாங்க. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தந்தை வழியில மன சஞ்சலம் ஏற்படும். அதாவது தந்தையை நினைத்து மனக்கவலை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தையுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் சற்று கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக மேலதிகாரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். அப்படி இல்லை அப்படின்னா இன்னைக்கு மேலதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதே சமயம் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ ரீதியான தடுமாற்றங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். மகர ராசி, சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதன் மூலமாக இன்று உங்களுக்கு வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மன குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கு. அதே சமயம் வேலை ரீதியாக புதிய முயற்சிகள் மூலமாக புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும் சூழ்நிலை ஏற்படும். சக பணியாளர்கள் விஷயத்தில் ஒத்துழைப்பு நல்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடந்த கால சங்கடங்கள் மீண்டும் தலைதூக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் ஆறுதலாக உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார். ஆறுதலாக பேசுவதன் மூலமாக மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு விடுதலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சற்று படபடப்பு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வேலை சம்பந்தமாக பதட்டம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையின் பெற்றோர் மூலமாக உங்களுக்கு இன்று தடுமாற்றம் ஏற்படும். ஒன்றா உங்கள் வாழ்க்கை துணை அவங்களுடைய அம்மாவோ அப்பாவோ உங்களுக்கு அனாவசியமான பேச்சுக்களை பேசி மன சஞ்சலத்தை ஏற்படுத்துவாங்க. அதே சமயம் உங்களுடைய தந்தை வழியில் இன்று பூர்வீக சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் இழுபறி நிலைமை ஏற்படும் அல்லது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக சுக குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். அடுத்தவங்களுக்காக நீங்கள் வேலை செய்ய வேண்டியது இருக்கும். கூட ஒர்க் பண்ணுறவங்களுடைய வேலையை காப்பாற்றணுங்கிறதுக்காக நீங்கள் சில முயற்சி எடுப்பீங்க. அதில் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கும்பராசி, 6ஆம் இடத்துல சந்திரன் எதிரிகளுக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகள் கடன் பாக்கிகளை செலுத்துவதற்கான முயற்சிகளில் செலவுகள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று பாதிப்புகள் ஏற்படும். அஷ்டமாதிபதி உச்சமாக இருப்பதன் மூலமாக இன்னைக்கு நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அரசாங்கத்துக்கு எதிராகவோ இல்லது அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு எதிராகவோ பேசுவதன் மூலமாக உங்களுக்கு தேவையற்ற மனஸ்தாபங்கள் அதிகரிக்கும். பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் மன வேற்றுமை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். இன்னைக்கு நீங்கள் பேசுறது எது பேசினாலும் அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்களை வம்புக்கு இழுப்பார், உங்கள் கூட சண்டை போடுவார். குடும்பத்தில் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்ததே உங்கள் தந்தையும் உங்களுடைய தாயாரும் தான். அவங்க 2 பேருமே உங்களுக்கு எதிராக திரும்புறதுனால இன்னைக்கு மன சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகள் சற்று கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திரைமறைவு எதிரிகளால் சங்கடங்கள் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். கூட ஒர்க் பண்ணுறவங்களே உங்களுக்கு இத்தனை நாள் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் அவங்க தான் உங்களுடைய தாழ்ச்சிக்கும் தோல்விக்கும் காரணமாக இருப்பார்கள். அதனால் யார் நல்லவன் யார் கெட்டவங்கிறத இன்னைக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் பாக்யாதிபதி பாக்கியஸ்தானத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால தந்தை வழியில் உங்களுக்கு சில ஆலோசனைகள் கிடைச்சதுன்னா அது உங்களுக்கு மனோபலத்தை அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்ப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். உடன்பிறப்புகளுடைய பண உதவியை கொண்டு கடன் பிரச்சனைகளுக்கும் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய பெற்றோரோ அல்லது உங்களுடைய சகோதர சகோதரிகளோ உங்களுக்கு எதிர்மறையாக பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மீன ராசி, 5ஆம் இடத்துல சந்திரன் புதனின் நட்சத்திர சாரத்தில். இதனால் உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். இத்தனை நாளாக உங்களுக்கு எதிராக பேசிகிட்டு இருந்தவங்கள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் அடங்கி போவார்கள். எதிரிகள் வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். அதன் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படும். எதிரிகளிடமிருந்து வர வேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும்.
பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த தொழில் முறையில் நல்ல மாற்றம் ஏற்பட்டு வருமான அதிகரிப்பு ஏற்படும். தொழில்முறை வழக்குகளில் வெற்றி காண்பீர்கள். அதே சமயம் வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். வாழ்க்கை துணையின் ஆலோசனை அல்லது அறிவுபூர்வமான சிந்தனை உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்க ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். செலவுகளால் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அதனால உங்க ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குழந்தைகள் விஷயத்தில் உடன்பிறப்புகள் விஷயத்தில் இருந்த அட்வைஸ் ஓவராக கிடைச்சிட்டு இருந்தது. அந்த அட்வைஸ்லாம் இன்னைக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய அறிவுத்திறமை வெளிப்படுவதன் மூலமாக எதிர்தரப்பினர் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் இன்னைக்கு நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.